வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் டு பிகே ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக மகரிட்டா காக்டெயில் எப்படி பண்ண போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பண்ணுற நம்மளோட ஜின் காக்டெயிலுக்கு தேவையான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஜின், லெமன், ஆரஞ்ச் அண்ட் மகரிட்டா சிரப். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த சிரப் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அந்த சிரப் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு வேளை இல்லைன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம வீடியோவில். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஜின்னு சாப்பிட்டா நம்மளுக்கு ஆண்மை குறைபாடு வந்துடும், ஜின்னு சாப்பிடலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது நண்பா. ஜின்னு மட்டும் கிடையாது, விஸ்கி, பிராண்டி, ரம் எதுவுமே நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கனாலே உடம்புக்கு கெடுதல் தான். அது மட்டும் கிடையாது, எப்போவுமே சைடிஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியாகவே சாப்பிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டைரெக்டாக போகலாம். எப்போவுமே நீங்கள் காக்டெயில் சாப்பிடும்போது சரப்போட அளவு வந்து ரொம்பவே கம்மியாக எடுத்துங்க. அப்போ தான் உங்களால் அந்த காக்டெயிலோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நண்பா, நான் ஜஸ்ட் ஒரு 45 ml ஜின் மட்டும் தான் எடுத்துருக்கேன் நம்மளோட இந்த காக்டெயில் ரெசிபிக்காக. அடுத்தது ஒரு ஹாஃப் லெமன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி லெமன் ஜூஸை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பலாம் வேணாம், ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அரை லெமன். சின்ன சைஸாக இருந்தால் முழுசாக போடுங்க, பெரிய சைஸாக இருந்தால் ஹாஃப் லெமன் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் வந்து 2 பழத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹாஃப் கிளாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு தேவையான ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம மேக்ரிட்டா சிரப் யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த சிரப் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இந்த மேக்ரிட்டா சிரப்னா லெமன் அண்ட் லைம் ஜூஸோட எக்ஸ்ட்ராக்ட். நம்ம சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி லெமனை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லைம்னா சாத்துக்குடி. ஸோ சாத்துக்குடியோட ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிரப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 ml தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 15 ml தான் யூஸ் பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்ம லெமன் தனியாக ஊற்றிருக்கோம். ஸோ இதுவும் நம்ம ஜாஸ்தியாக ஊற்றினோன்னா ஒவ்வொரு புளிப்பு கொடுத்துரும். ஸோ லெமன் ஜூஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃபைனலாக நான் இதில் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஸ்ப்ரைட், 7up கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்மளோட காக்டெயில் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி பண்ணுற காக்டெயிலில் நான் மின்ட்டெல்லாம் போட்டு இதை கார்னிஷ் பண்ண விரும்பலை. நம்மளோட இந்த காக்டெயில் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன், பாருங்கள். ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது எனக்கு. ஸோ வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்மளோட காக்டெயில் ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ண அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.